சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். சென்றபடி ஐயாட்ட நிறைய கேள்விகள் கேட்டோம். சவுத்தில் அடித்த அந்த மாதிரி அழகாக எல்லா கேள்விகளுக்கும் பிரம்மஸ்ரீ வித்யானந்த சுவாமிகள் எப்படி பதில்களை உரைப்பார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு சிறிதும் சளைக்காதவர் போல பதில்கள்லாம் வந்தது. அவருடைய ஆத்ம சீடர் அவருக்கு அடுத்தபடியாக பிரம்மஸ்ரீயாக அவர் நியமிக்கப்பட்டவர் என்பதில் ஐயப்பாடு யாருக்கும் இருக்க முடியாது. அந்த வகையில் இவர்கள் பதில்கள் இருக்கின்றது. ஆத்மாவணக்கம் சுவாமி. ஆத்மாவணக்கம். இப்போது நிறைய பேர் சமீபமாக இறந்துட்டு வராங்க. அதாவது பாரதி ராஜா, பாக்கியராஜ், இப்படி பிரபலங்கள் இறந்துட்டு வராங்க. அந்த மாதிரி உயிர் பிரியும் போது உடல்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கான் சாமி. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஞானிகளுக்கெல்லாம் உயிர் பிரிகிறதே அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணி எனக்கு இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த தேதியில் உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞானிகளோட வார்த்தை. இப்போ அது உதாரணமாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருப்பார். 58 நாட்கள் அவர் அம்பு படுக்கையிலே இருப்பார். அவர் நினச்சாதான் உயிர் போவோம். அப்படிப்பட்ட ஒரு வரம். அவர் அப்படி படுத்துக்கிட்டு இருப்பார். அது தட்சிணாயனம் உத்தராயணம் காலத்தில் தான் உயிர் பிரிஞ்சால் அது மோட்சன்றதுக்காக அவர் வெயிட் பண்ணி உத்தராயணத்தில் உயிர் பிரியும். அவருக்கு அவர் நினச்சா உயிர் பிரியும். அப்படி அப்போது அவருக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்தது, பயன்படுத்திக்கிட்டார். அதே போல் ஞானிகளும் அவங்க நினச்சா உயிர் பிரிச்சுக்குவாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த வரிசையில் நமக்கு கடைசியாக நம்ம பார்த்தது ஒரு 230 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு 250 வருஷம் முன்னாடி, அதாவது இது 280, அது ஒரு 480, 500 வருஷத்துக்கு முன்னாடி பட்டினத்தார் லிங்க வடிவில் ஆயிட்டார். அதே போல் பெருந்துறை அப்படி இதில் பெருந்துறையில் மாணிக்கவாசக சுவாமி ஜோதி லிங்கத்தோட ஐக்கியமானார். இப்படி ஞானிகளுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இதை வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்புன்னுவார். அப்போ இது யாருக்கு? உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்புன்றது யாருக்கு? சாதாரண மனிதர்களுக்கு. அவங்களுக்கு தான் சொன்னார், ஞானிகளுக்கு சொல்லலை. ஞானிகளுக்கு இது எப்படின்னா, அவங்க முடிவு பண்ணியும் பண்ணுவாங்க. இவங்க தூக்கத்திலே சிலர், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இரவு சாப்பிட்டு படுப்பார், காலையில் எழுந்திரிக்க மாட்டார். அதாவது அடிசிலை உண்டார், அடிசிலை அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியோடு மந்தனம் கொண்டார், கிடக்க இடப்பக்கமே இறை வந்ததென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து எழுந்தார் என்னார் திருமூலன். பாடல் உங்களுக்கு புரியுதா? அடப்பண்ணி வைத்தார், தேவையானதெல்லாம் மனைவி கிட்ட எனக்கு இதை செய்து கொடு, அதை செய்து கொடுன்னு கேட்டு சமைச்சு வாங்கி சாப்பிட்றார். அடப்பண்ணி வைத்தார். அடிசிலை உண்டார், அவங்க செய்து கொடுத்த சாப்பிட்டார். அவங்க மனைவியோட சந்தோஷமா இருந்தார். முடிச்சுட்டு இடப்பக்கம் இறை வந்ததென்றார், லேசா அந்த இடது பக்கமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்தாரு. கிடக்கப்படுத்தார், கிடந்து எழுந்தார். என்ன செத்து போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ இறப்பு அவருக்கு எப்படி வந்தது அவருக்கே தெரியாது. டப்புன்னு வந்தால் தூக்கின்னு போயிடுச்சு. கேட்டா என்னடான்னா ஹார்ட் அட்டாக், இதயம் நின்று போச்சு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இப்படி இறப்பு வரும் இந்த அஞ்ஞானிகளுக்கு இது மாதிரி. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, எப்போன்றது தெரியாமல் பட்டுன்னு செத்து போயிடுவாங்க. இது இது மாதிரி ஒரு சிலதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல பேர், ஆரோக்கியம்னு பேர் வச்சுருப்பான். 6 மாதம் பெட்லேயே படுத்துக்கிட்டு இருப்பான், வீட்டுக்கே வரமாட்டான். வீட்டுக்கு கூட்டுன்னு போவாங்க, 2 நாளில் மருத்துவத்துக்குன்னு ஓடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. குளுக்கோஸ் இருக்குன்னு இருக்கும். பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்னு இருக்கும். என்ன பண்ண முடியும்? நம்ம விதிப்படி அவரோட வாழ்க்கை தினம் தினம் செத்து பழிச்சிக்கிட்டு இருப்பார் அவர். அது வேதனையான விஷயம். அப்போது அந்த உயிர் பிரியவும் இல்லை, சரியாகவும் இல்லை உடலுக்குள்ள. அது ரொம்ப வேதனைப்படுத்தி அவர் எப்படா செத்தா போதுமேன்ற அளவுக்கு வருத்தப்பட்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. அப்போது இவர் கேட்குற கேள்வி காமனாக எல்லாருக்கும் பொருந்தாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பொருந்தும். அதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் நான் அப்படியே சுற்றி வளைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு இறப்புனா எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்குமா, இல்லை ஜாலியாக இருக்குமான்றதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மகான்களுக்கு நினச்சா தெரியும். அவர் நினச்சா, மகான் நினச்சா இனி போதும்ப்பா, இனி வாழ்க்கையே தேவையில்லை, போதும், இவ்வளோ வாழ்ந்தது, இந்த மக்கள் மத்தியில் இவ்வளோ வாழ்ந்ததே நமக்கு பெரிய விஷயம்தான், அப்பா முதல்ல இங்கேருந்து விடை பெற்று செல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா மகான்கள் என்ன பண்ணுவாங்க, உடலை விட்டு உயிரை பிரிச்சுக்குவாங்க. இது எப்படி இதுனா, அணுக்களின் தொகுப்பு தான் இந்த உடல். அதே போல் நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இந்த ஈர்ப்பு சக்தியால் இணைஞ்சிருக்கு. இந்த ஈர்ப்பு சக்தினா என்னன்னா, நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலை, அப்போ வானத்தில் இருந்து மின்காந்த அலை, இந்த மின்காந்த அலையும் ஜீவகாந்த அலையும் இணைஞ்சு இந்த உடல் இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த மின்காந்த அலை கட்டாயிடுச்சின்னு சொன்னால் ஜீவகாந்த அலை அது பாட்டுக்கு வெளியேறிடும், உடல் தன்னால் விழுந்துடும். இதை வெளியேறாமல் இந்த கட்டாகம் என்ன கேட்டு தான் போகணும். இப்போ நானே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் இந்த மூச்சு என்ன கேட்டு நடக்குதான்னா இல்லை, அது பாட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினச்சா மூச்சு விடுவேன், நான் நினச்சேன்னா மூச்சை நிறுத்திக்குவேன், மறுபடியும் எனக்கு தோணும்பா நான் விடுவேன். அது என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், நான் தான் அதை இயக்கணும், என்ன அது இயக்க முடியாது அப்படின்னு சொல்லி வாழ்ந்த மகான்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஜீவன் பிரிகிறது வந்து சாதாரண விஷயம். நினச்சா பிரித்து தூக்கி போட்டு போயிட்டா இருப்பான், எனக்கு போதும்ப்பா வாழ்க்கைன்னு. இல்லை வாழணும்னு நினச்சாங்கன்னா வந்துட்டு, இப்போ திருமூலர் இருந்தார், மூலன் உடலில் போய் வாழ்ந்தார். அவரோட உடலை எரிச்சிட்டாங்க, மூலன் உடலில் வாழ்ந்தார், கூடு விட்டு கூடு பாஞ்சார். இதெல்லாம் அப்போ உயிர் அந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு அந்த உயிரை பிரித்து எடுத்தார் அவர். அப்போது உடலை விட்டு உயிர் பிரியும் போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஐயோ வலிக்கும்னு நினச்சா அவர் ஏன் வந்து அவர் ஏன் பிரிக்க போகிறாரு இல்லையா? அவங்களுக்கு அது ஈஸியான விஷயம், சாதாரண விஷயம், அவங்களுக்கு வலிக்காது. அவங்க நினச்சா பிரித்து எடுத்துருவாங்க, உடல் வேற உயிர் வேற ஆக்கிடுவாங்க. அது அவங்களால முடியும், அவங்களுக்கு சாத்தியம். ஐயா நீங்கள் கேட்ட கேள்வி காமனாக பதில் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. அந்த மாதிரி அவங்கவுங்க ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி உயிர் பிரிதலோ இருக்கிறதோ அவங்கவுங்க ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் சாமி. சில பேர் வேதனைப்பட்டு தான் இறப்பாங்க, சில பேர் தூங்குற மாதிரியே இருக்கும், இறந்து போயிருப்பாங்க. பார்த்தா எழுப்புவாங்க, இல்லை உயிர் இல்லை, இறந்துட்டுருக்காரு ஹார்ட் அட்டாக்கில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரியே இருப்பாங்க. இப்படி உடலுக்கு உடல், ஆன்மாக்கு ஆன்மா, இடத்துக்கு இடம், அவங்களோட செயல்பாடுகளை பொறுத்து இந்த இறப்புன்றது வரும். அது துன்பமாகவும் இருக்கலாம், இன்பமாகவும் இருக்கலாம் சாமி. நன்றி சாமி.